அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமப்ரியா ஜெயபால், அலைஸ் டாக்டர் ஹேமா கார்த்திக். நான் வந்து சீனியர் சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் அண்ட் ஏடிஜி நேஷ்னல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அண்ட் மெடிக்கோ-லீகல் டைரக்டர் இன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் விமன் ப்ரொடெக்ஷன் செல்ல டைரக்டராக இருக்கேன். நான் National Legal Advisor and Principal Secretary for many legal things and Presses and Associates and Tamil Nadu Union of Journalists Legal Advisor இருக்கேன் நான். மேம் இப்போ வந்து கோடைக்காலம் மே மாதம் தான் வரும். இப்போ வந்து மார்ச்லேயே வந்துருச்சு. அதனால வந்து மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த வெயிலில் வந்து மக்களுடைய உடலில் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேம்? இது மெயினாக வந்து நம்ம சொசைட்டியோடைய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆனதுனால, மரங்கள் நிறைய வெட்டப்படுறதுனால கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மே மாதம் வர வேண்டியது வந்து மார்ச் மாதமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மரங்கள் எங்கேயுமே இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஹீட்டு டைரெக்டாக வந்து நம்ம மேலேயே விழுற அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டீஹைட்ரேஷன், மெயினாக வந்து டீஹைட்ரேஷன், ஹீட் ஸ்ட்ரோக் வரும், சன்ஸ்ட்ரோக் வரும். சில நேரம் வந்து நடக்க நடக்க தலை சுற்றி விழுவாங்க. உடலில் இருக்கிற நீர் சத்து வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்திருப்பாங்க. சில நேரம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, பால்பிட்டேஷன்ஸ் வரத்துக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது, ரேஷஸ், உடம்புல ரேஷஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்கு, சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொன்னீங்க. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது மேம்? ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஹீட் வந்து நம்ம உடம்பை பாதிக்குது அப்படின்றது. சன் ஸ்ட்ரோக்குன்றது பார்த்திங்கன்னா வந்து சன் வந்து நம்ம உடம்பு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற நீர் சத்து குறைவின் காரணமாக வந்து நமக்கு உடலில் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதுதான் அது ரெண்டு டிஃப்ரென்ஸ். சரி, ஓகே மேம். இந்த வியாதிகள்லாம் நமக்கு வருது அப்படின்னா அது எப்படி, அந்த எந்த அறிகுறியிலலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். எந்திரிக்கணுமா, செய்யணுமா, நம்மளால் முடியல அப்படின்னு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. அதே சமயத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாது. அடிக்கடி தளர்வாயிடுவாங்க, சாப்பிட பிடிக்காது, அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும். சில நேரத்தில் வந்து தலை சுத்து, ரொம்ப தலைவலி ஜாஸ்தி வரும், ஐ பிளர்னஸ் ஜாஸ்தி வரும், சைனஸ் இருந்துச்சுன்னா சைனஸ் மைக்ரைன்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம என்ன மேம் பண்ணணும்? மெயினாக நீர் சத்து உள்ள பழங்களையும் காய்கறிகளையும் நிறைய எடுத்துக்கணும். இளநீர்லேருந்து, தர்பூசணியிலேருந்து, குக்கும்பர்லேருந்து நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகள், நீர் சத்து உள்ள பழங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த வெயிலில் இருக்கிறவங்க யூஸ்வலாக வீட்டுக்கு வந்தோடனே முதல் தப்பு பண்ணுறது என்னென்னா கோல்டு வாட்டர் குடிக்கிறது. அந்த கோல்டு வாட்டரை குடிக்கவே கூடாது. அதுக்கு வந்து மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனில் உருவாக்கிறோம். நமக்கு அந்த டைமில் நமக்கு சில்லுன்னு உள்ளே போன உடனே நமக்கு ஹீட்டு தணிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வெயிலில் போயிட்டு வந்த உடனே கோல்டு வாட்டரே குடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அதுவும் வெயிலில் போயிட்டு வந்து கோல்டு வாட்டரை குடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நார்மல் வாட்டரை குடிக்கலாம், இல்லைன்னா லைட் வார்ம் வாட்டரை குடிக்கலாம். அது குடிக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் பழங்கள் ஏதாவது சாப்பிடலாம், இல்லையா இளநீர் குடிக்கலாம். இளநீர் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து தாகம் தணியறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் ஆஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த பிராண்ட், பட் என்னென்னா வந்து ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சில்லுன்னு இருக்குமே தவிர அது உள்ளே போயிட்டு அது வெறும் சக்கரை தண்ணி தான். அது உள்ளே போயிட்டு உங்களுக்கு இன்னும் டயபெட்டிஸ் மெலிட்டஸை ஜாஸ்தி பண்ணி விட்டுரும்.
அது வந்து உங்களுக்கு ஹீட்டை இன்னும் உற்பத்தி ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். இதனால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே மேம். இப்போ நார்மல் பீப்புள் எல்லாருக்கும் இது ஓகே. பட் குழந்தைங்க, பெரியவங்க இவங்க வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, கவனம் எடுத்து என்னென்ன சாப்பிடலாம்? என்னென்னலாம் பண்ணலாம் அவங்க? குழந்தைகள்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வெயிலே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 3 வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். 4:30 வரைக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மெயினாக என்ன பண்ணணும், 10 to 4:30 வரைக்கும் நம்ம வந்து வெயிலில் போகிறத வந்து தவிர்க்கணும். அப்படி வெயிலில் போகிற மாதிரி இருந்ததுன்னா வந்து அதுக்குண்டான ஸ்கார்ஃபு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து குடை எடுத்துக்கணும். அதே சமயத்தில் தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து வேர்த்து கொட்டுதுன்னா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். குழந்தைங்கன்ற போது ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். பட் ரொம்ப பச்சிளம் குழந்தைகள்னு வரும்போது அவங்களுக்கு வந்து பாலை தவிர எதுவும் கொடுக்க முடியாதுன்னும் போது தண்ணி கொடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு இன்கேஸ் சன்ஸ்ட்ரோக் ஆர் ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா இம்மிடியேட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த டைமில் வந்து எந்த மாதிரி நடந்துக்கலாம்? எங்கெல்லாம் போகலாம்? என்னெல்லாம் சாப்பிடலாம் இந்த டைமில்? மெயினாக வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கும் பொருந்தும். ஏன்னா அவங்க கருவை சுமந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அவங்களும் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். இது ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ப்ளஸ் வாட்டர் கண்டென்ட் நிறைய இன்டேக் பண்ணணும். கோல்டு வாட்டரை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பச்சை தண்ணியில் குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி பச்சை தண்ணியில் குளிப்பாங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி. அதே மாதிரி வந்து வெயிலில் போயிட்டு வந்திங்கன்னா அதில் இந்த வேப்பலை போட்டுட்டு அந்த தண்ணியை குளிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வரீங்க, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் கர்ப்பிணி பெண்கள். மத்தியானம் சில நேரத்தில் வந்து உடல் சோகை வரும், சோகைத்தன்மை இந்த லேடிஸ்க்கு. அந்த கரெக்டாக மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரௌசினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் அவங்க வந்து வெயிலில் போகாமல் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். வெயிலில் போகக்கூடாது. அப்படியே போயிட்டு வரதா இருந்ததுன்னா 4 வீலரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போகணும். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கே போனாலும் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. வெளியிலேருந்து தண்ணி வாங்குறத விட வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே மேம். இந்த வெயில் டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது கரெக்டாக? எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது வந்து எப்போவுமே கரெக்டு தான். இது வந்து வெயிலோ இல்லை குளிர்காலமோன்றது கிடையாது. அது எப்போவுமே கரெக்டு தான். ஆனால் உச்சி வெயிலில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஏர்லி இந்த மார்னிங் ஆர் லேட் இந்த ஈவினிங் பண்ணுங்கள், ப்ராப்ளம் கிடையாது. ஏர்லி இந்த மார்னிங் பண்ணுறது தான் அக்யூரேட்டு. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து வெயில் மேலே படக்கூடிய வெயிலும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹைஜீனிக்கான வெயில்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வெயிலாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து மரங்களை நம்ம அழிச்சிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு, பில்டிங்ஸ் நிறைய வந்துருச்சு. பில்டிங்ஸில் வந்து மேக்ஸிமம் செடி கொடிகளை வளர்க்க பாருங்க. மாடியில் சன்ரூஃப் போட பாருங்கள். கொஞ்சம் கூல் ரூஃபிங் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ கூல் ரூஃபிங் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா மேலே தண்ணி தெளித்து விடுங்க, வாசலில் தண்ணி தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிலில் போயிட்டு வந்தாங்கன்னா முதல்ல குளிக்க சொல்லுங்கள். குளிக்க சொன்னிங்கனாலே அதுவே வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப கோல்டு வாட்டரும் வேண்டாம், ரொம்ப ஹாட் வாட்டரும் வேண்டாம். லைட்டு வார்ம் வாட்டரில் வேப்பிலை போட்டு
குளிச்சுட்டு வர சொல்லுங்கள் சோப் போட்டு. அது ஒன்று. நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள். பழங்கள் நிறைய சாப்பிட சொல்லுங்கள். அதே மாதிரி குளிர்பானங்கள் வந்து வெளியில் இருக்கிற குளிர்பானங்கள் பேக்டு குளிர்பானங்கள் எதுவும் குடிக்க வேண்டாம். அதே மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. 3 வேளையும் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ஸ்ப்ரவுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அதே சமயத்தில் மார்னிங் 10 to ஈவினிங் 4:30 வரைக்கும் வந்து வெளியில் போகிறத தவிர்த்திருங்க. இதெல்லாம் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த வெயிலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ இந்த சம்மர் டைமில் வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி எதனா டிப்ஸ்? இந்த வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக இந்த மாதிரி சம்மர் மாதிரி இருக்கக்கூடிய காட்டன் மாதிரி பியோர் காட்டனாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வேறு எந்த ட்ரெஸ் போட்டாலும் சில நேரத்தில் ரேஷஸ் வர ஆரம்பிச்சிடும். பியோர் காட்டன் வேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டார்க் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணாதீங்க. வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா டார்க் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணிங்கன்னா வெயில் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணும். ஸோ லைட் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுங்கள். லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கொடை எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லாக கவர்டாக எடுத்துகிட்டு போங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து. ஸோ தட் உங்களுக்கு வந்து டேன் ஆகாமல் இருக்கும். சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து முகத்தில் கையில் காலில் டேன் ஆகாமல் இருக்கும். போயிட்டு வந்துட்டு சரி அப்படியே விட்டுறாதீங்க. போயிட்டு வந்தோடனே முதல்ல அதை வாஷ் பண்ணிவிடுங்க. டீடாக்ஸ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த குளிச்சிருங்க. ஸோ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ தண்ணி பஞ்சம்தான் இல்லைன்னு சொல்ல, பட் 2 சொம்பு தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வெயிலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு வழி இல்லாமல் வெளியில் போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் சொன்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.